எத்தனையோ படம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற படம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் சொல்லு? ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ அவன் எங்களோட என்ன பிரைவேட் ஸ்கிரீனிங் பண்ற போல படம்லாம் இங்கே ரிலீஸ் ஆகுது. கனடாலேயே ஒரே ஒரு ஷோ தான் ரிலீஸ் ஆகுது, அதுவும் நம்ம 2 பேர் தான். அப்போ ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் தான். என்ஜாய் பண்ணு. ஹலோ எவ்ரி ஒன், படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. எங்கள் ஃப்ரெண்டை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஹீரோவாக பார்க்குறதே எங்களுக்கு பெரிய கூஸ் பம்ப்ஸ் தான். அதுக்கு மேலே படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கதையெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் உங்களுக்கு தலைவர் தம்பி தலைமையில் மாதிரி படம்லாம் பிடிக்கும். ஒரு லைட் ஹார்ட்டடாக நல்லா காமெடியாக ஒரே இடத்துல படம் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். படத்தில் ஒரு சீன் கூட கண்டிப்பான போரிங் சீனே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பிளாஸ்ட்டு தான். படத்தில் நடித்த எல்லாருமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக எங்கள் ஹீரோ ரிஷிகாந்த் வேறு லெவலில் நடிச்சிருந்தார். மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும், சூப்பராக மியூசிக் போட்டிருந்தார். அதே மாதிரி டைரக்டரும் படத்தில் ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. அந்த ரோல் உண்மையிலே வேறு லெவல். அதுவும் கிளைமேக்ஸில் அவர் பேர் சொன்னோன்னே எனக்கே அவர் அடிக்கணும் போல் இருந்துச்சு. மொத்தத்தில் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருந்தால் படம் சூப்பராகவே வந்திருக்கும். மற்றபடி கண்டிப்பாக ஒர்த்து வாட்சபிள். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து போய் படத்தை பாருங்கள். படம் பேரை வச்சு இது அந்த மாதிரி படம் நினச்சிடாதீங்க. இது நல்லா குடும்பத்தோடு கொண்டாட வேண்டிய ஒரு ஜாலியான லைட் ஹார்ட்டட் மூவி தான். ஆல் த பெஸ்ட் ரிஷி ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸ்.